ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம மொட்டை மேலே வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து ரேபிட்டு, லவ் பேர்ட்ஸ் அண்ட் கோழி வளர்க்குறது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னொரு நம்ம பெட்டு வந்து வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கூண்டு ரெடி பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த பெட்டை வாங்கினதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வரும். ஸோ அது வரை சஸ்பென்ஸாகவே வைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ கூண்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன கூண்டு ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருக்கோம், பழசு. அதை தான் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டை நம்ம வாங்க போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். இதுதான் நம்ம வாங்கின பழைய கூண்டு. கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் இல்லை, கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேட்லாம் டேமேஜ் ஆகிருச்சு. இந்த கேட்டு டேமேஜ் ஆகிருச்சு. அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஓட்டையாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிவிட்டு கூண்டு செய்ய போகிறோம். ஓகே, ஸோ இதை டைட் பண்ணுறதுக்காக நம்ம கட்டு கம்பி போட்டு டைட் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி பண்ணிட்டோன்னா இன்னுமே நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம. ஸோ கேப் எங்கெல்லாம் இருந்ததோ நம்ம அந்த கட்டு கம்பி வந்து ஃபுல்லாகவுமே கட்டிட்டோம். ஸோ இப்போ எந்த சின்ன கேப்புமே கிடையாது. ஸோ இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன கேப் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். கட்டு கம்பி வந்து நீங்கள் இந்தமாதிரி லூஸாக விடாதீங்க. இது நல்லா மடிக்கி உள்ளே வச்சுருங்க, யார் கையில் கிழிச்சிரும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ கீழே பாட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஸோ இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி கட்டு கம்பி வந்து போட்டிருக்காங்க, அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக டைட்டாக எடுத்து கட்டணும் நம்ம. ஸோ இப்போ கழட்டியாச்சு ஃபுல்லாத்தையும். ஸோ இங்கே கொஞ்சம் டேட்டி அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம புது கட்டு கம்பி போட்டு கட்ட போகிறோம். ஸோ கட்டை கொஞ்சம் வீக்காக இருக்கனால நம்ம இங்கே இந்த கம்பி மேலேயே வச்சு கீழே இருந்து ஒரு கட்டு கம்பி அண்ட் மேலே ஒரு கட்டு கம்பி கொடுத்து நம்ம கட்டினாவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடும். இதை பாருங்கள். அதேமாதிரி பக்கத்து நம்ம கட்டிக்கணும். ஏன்னா கட்டை வந்து நம்ம கிரிப்பு கிடையாது, இதை தான் கிரிப் பண்ணிக்கணும். இது நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு வைக்க போகிறோம். அப்படி இது நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் கீழே வைக்க வலைக்கு. ஸோ இதை வச்சு நம்ம கட்டிட்டாவே நல்ல ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருக்கும் கீழே நம்ம பெட்டு நிற்கிறதுக்கு. பாருங்கள் என்ன அட்டுலையும் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. பாக்ஸை ஃபுல்லாக உடச்சி வராங்க. அம்மா, அப்பா, பொண்ணு 3 பேரும் சேர்ந்து இந்த பாக்ஸை காலி பண்ணுறாங்க. எட்டி பார்க்குறாரு. பேஸ்மெண்ட் இப்போ ரெடி பண்ணிட்டோம் நம்ம. ஸோ கீழே நல்ல ஸ்டிஃபாக வந்து 2 கம்பி கொடுத்து கட்டிகிட்ருக்கோம். ஒரு சைடு வந்து முடிஞ்சிருச்சு, கட்டியாச்சு எல்லாமே. ஸோ இன்னொரு சைடு இதுவும் முடிஞ்சிருச்சுன்னா பேஸ்மெண்ட்டு கிளியர். எல்லாமே நம்ம ஓட்டையாக இருக்கிறது எல்லாமே அடைச்சிட்டோம். இதுக்கப்புறம் எதுவுமே பாதிப்பு இல்லை. ஸோ இப்போ எல்லாமே வேலை முடிஞ்சிச்சு. இப்போ கரெக்டாக கேட்டிகிட்ட வந்தாச்சு. இதை முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஸோ ஓரளவு கூண்டை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ முக்கியமான வேலை என்னென்னா வந்து அதை கரெக்டாக செவுத்தில் வந்து மாட்டுறது தான் முக்கியமான வேலை. ஸோ அதான் அளவெடுத்து நம்ம கரெக்டாக ஆணி அடிச்சுட்டு மாட்ட போகிறோம். ஸோ ஆல்ரெடி உள்ளே வந்து லவ் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது பக்கத்துலேயே தான் அந்த கூண்டு நம்ம அடிக்க போகிறோம். இப்போ கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ எந்த கேப்புமே இல்லை, எல்லாமே சேஃப்டியாக ரெடி பண்ணியாச்சு.
நம்ம அளவு வந்து பார்த்துட்ருக்கோம், செவத்தில் கரெக்டாக ஆணி அடித்து நிற்க வைக்கிறதுக்கு. ஸோ மொத்தம் 6 ஆணி நம்ம மாட்ட போகிறோம். இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம், இது ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆணி இங்கே அங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஓட்டையை போட்டு ட்ரில் பண்ணிட்டு ஆணி அடிக்க வேண்டியதான். ஸோ 6 வாட்டை போட்டோம். இங்கே ஒன்று, கீழே, இங்கே. ஸோ இதுக்கப்புறம் ஆணி அடிக்கலாம். போதும் உடச்சி எடுத்துரு. போதும் போதும் போதும். இது வெயிட் பண்ணு. ஓகே. போக மாட்டவா? மாட்டலாமா? மாலை அங்கு மேலே ஒரு இது ஆணி மட்டும் மாட்டல வரும். இது ஆணி கரெக்டாக ஃபஸ்ட்டு மாட்டு, கீழே நம்ம அப்புறம் கூட பண்ணிக்கலாம். கீழே ஃபைனலாக வந்து கூண்டை அடித்து ரெடி பண்ணி ஹேங் அவுட்டும் பண்ணியாச்சு. ஸ்டிஃபாகவே நிற்கிது நல்லா. நல்லா கூண்டு எல்லாம் செட் பண்ணிட்டோம். ஸோ என்ன பெட்டு வாங்குறோன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ கீப் வாட்சிங்.